சேலம் தலைவெட்டி முனியப்பன் கோவில் புத்தர் கோவில்தான் என்பதை நிரூபிக்க ஆதாரங்களுடன் மீண்டும் நீதிமன்றம் செல்ல உள்ளதாக புத்தர் அமைப்பு தெரிவித்துள்ளது. சேலம் கோட்டை பகுதியில் உள்ள தலைவெட்டி முனியப்பன் கோவில் புத்தர் கோவில் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை இதில் எந்தவித உரிமையும் கோர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து அறநிலையத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு இந்த கோவிலை புத்தர் கோவில் என உத்தரவு பிறப்பிக்க இயலாது என தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அங்கு இருப்பது புத்தர் சிலைதான் என்பதற்கான முழு ஆதாரங்களுடன் மீண்டும் நீதிமன்றம் செல்வோம் என சேலம் புத்தர் அறக்கட்டளை தலைவர் ராம்ஜி தெரிவித்துள்ளார். புத்தர் சிலை முழு உருவ சிலை இருக்குது. அது எல்லாருக்கும் புத்தர் என்ன வடிவத்தில் இருக்கிறார்னு சொல்லி உலகமறிந்த ஒரு விஷயம். அது தொல்லியல் துறை ஆய்வுக்கு பின்னர் தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனாலும் அந்த இந்து அறநிலையத்துறை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஆணையரே இந்த வழக்கு தொடர்ந்தது பெரும் அதிர்ச்சி அளிக்கும். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியை பலப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறிய இபிஎஸ் பூத் கமிட்டி சிறப்பாக செயல்பட்டாலே எளிதாக வெற்றி பெற முடியும் என தெரிவித்தார். தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் திமுக கூட்டணியை எதிர்க்க வேண்டும் என்றால் வலுவான கூட்டணி தேவை என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.